ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை வச்சு நல்லா ஈவினிங்கில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், அப்புறம் அதிகமாக வாசனை அடிக்கிற மாதிரி ஆகிடும். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 60 கிராம் அளவுக்கு வரும். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக சத்து மாவு இல்லைன்னா ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கலாம். பேட்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இதில் நம்ம சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் செய்ய போகிறோம். மாவோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். குழிப்பணியாரம் கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 குழி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குன்னு. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், கிட்ஸ்க்கு பிடிச்ச இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.